Hi students, welcome to Aspire Online Learning Platform. இன்னைக்கு நம்ம ஷபரி வாணி விகாஸ் லெவல் 7ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸில் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ரிமைனிங் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்குள்ளார போகலாம். ஸோ இன்னைக்கு இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 76லேருந்து. இதுக்கு முன்னாடி இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லது அதை திரும்ப நான் ரிப்பீட்டடாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போய் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸை சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஷின் 1 to 50 பார்ட் 1 வீடியோலையும் கொஷின் நம்பர் 51 to 75 பார்ட் 2 வீடியோலையும் இருக்கும். அதில் கொஞ்சம் கொஷின்ஸ் நான் ஓரளவுக்கு கொண்டு போகலான்னு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கொஷின்ஸ் கொஞ்சம் அந்த வீடியோ என்னால் ஃபர்தராக போட முடியல. ஸோ அதனால தான் இது பார்ட் 3 கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 76 பாருங்கள். ராம்கோ கியா கர்னாத்தா, ராம்க்கு என்ன வேணும்? ராம்கோ பானி பீனாத்தா, ராம்க்கு தண்ணீர் குடிக்கணும். ராம்கோ பானி கியூ பீனாத்தா, ராம் எதுக்காக தண்ணி குடிக்கணும்? राम को गोली लेना था इसलिए वो पानी पीना चाहता था. அதாவது ராம் இப்போ டேப்லெட் சாப்பிடணும். ஸோ அதுக்காக அவன் இப்போ தண்ணி குடிக்க வேணும். மகாபலி கஹா கயே தே, மகாபலி எங்கே போனாரு? மகாபலி காஞ்சிபுரம் கயே தே, மகாபலி காஞ்சிபுரம் போயிருக்காரு. மகாபலி நே இஸ் பார் ராம் சே கியா பூச்சா, மகாபலி இந்த முறை ராமனிடம் என்ன சொல்றாரு? மகாபலி நே ராம் சே பூச்சா கி ஸ்கூல் கைசா லகா, அதாவது மகாபலி ராம் கிட்ட கேட்குறாரு ஸ்கூல் எப்படி இருந்தது அப்படின்னு. ராம் நே கியா உத்தர் தியா, ராம் என்ன ஆன்சர் பண்ணுறாரு? ராம் நே உத்தர் தியா கி ஸ்கூல் அச்சா சல் ரஹா ஹை, அதாவது ஸ்கூல் நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுறாரு. உத்தர்னா ஆன்சர் பண்ணுறாரு ராம். ராம் கிஸ்கே லியே பட் ரஹா ஹை, ராம் யாருக்காக படிக்கிறாரு? ராம் அப்னே லியே பட் ரஹா ஹை, ராம் தனக்காக தான் படிக்கிறாரு. ராம் கியா கர் ரஹா தா, ராம் சிட் ரஹா தா, ராம் கோபமாக இருந்தார். சிட் ரஹா தா அப்படின்னா கோபமாக இருத்தல். மகாபலி நே உசே கியா சம்ஜாயா, கொஸ்டின் நம்பர் 83. மகாபலி என்ன புரிஞ்சிட்டாரு? மகாபலி நே உசே சம்ஜா கி ஜோ பி கர்த்தே ஹோ பூரே மன் சே கரோ குஷி குஷி கரோ, அதாவது அவர் என்ன புரிஞ்சிக்க வச்சார் அப்படின்னா, அதாவது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, ஜோபி கர்த்தே ஹோ, எதை நம்ம செய்கிறோமோ அதை ஹோல் ஹார்ட்டடாக நம்ம செய்யணும். பூரே மன்சே கரோ, நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அதை நம்ம மனசால் செஞ்சோம்னா, அதாவது அதை விருப்பப்பட்டு நம்ம அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு சக்ஸஸை தான் கொடுக்கும். அதே மாதிரி அதை சந்தோஷத்தோடு நம்ம செய்யணும். எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க அப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி சொல்லுவாங்களா, அவங்க அப்படி சொல்லுவாங்களா அப்படின்லாம் இல்லாமல் ஃபுல்லாக ஹோல் ஹார்ட்டடாக அந்த ஒர்க்கை நம்ம செய்யணும். அதே மாதிரி ரொம்ப சந்தோஷத்துடனும் அந்த வேலையை செய்யணும். அடடா இந்த வேலையை நான் செய்யணும்னு ஆயிடுச்சு, இது எதுக்காக நான் செய்யணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. புரியுதாப்பா? நெக்ஸ்ட், ராம் நே கியா கி, ராம் என்ன செஞ்சாரு? ராம் நே மாஃபி மாங்கி, ராம் சாரி கேட்குறாரு. மாஃபி அப்படின்னா அதாவது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. அச்சா குண் கியா ஹோத்தா ஹை, அதாவது சிறந்த குணம் நல்ல குணம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கல்தி கர்னே பர் மாஃபி மாங்னா அச்சா குண் ஹோத்தா ஹை, அதாவது தவறு செய்கிறது அப்படிங்கிறது இயல்பு. கல்தி கர்னே அப்படின்னா நம்ம தவறு செய்தல். ஆனால் தவறு செஞ்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சது தவறு அப்படிங்கிறத உணர்ந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக என்ன கேட்கணும்? மாஃபி, அதாவது அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே சிறந்த குணம். அச்சா குணா சிறந்த குணம். மகாபலி கிஸ்கே தர்ஷன் கர்னே கயே தே, அதாவது யாரோட தரிசனத்தை பார்க்கறதுக்காக போறாரு? மகாபலி அத்திவரதர் கே தர்ஷன் கர்னே கயே தே, மகாபலி அத்திவரதருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக போறாரு. நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சின்ன வயசில், அதாவது 2019 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அத்திவரதர் அப்படிங்கிறத பற்றி நியூஸில் இருந்து எல்லாமே நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அதாவது 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதர் தண்ணியிலேருந்து வெளியில் வருவார்
அவரை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் எல்லாருமே போயிருப்பாங்க. நீங்களுமே நிறைய பேர் போயிருப்பீங்க. நீங்கள் அங்கே உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. சரியா? ஸோ ஆனால் அது வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒரு ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதாவது 40 இயர்ஸ் ஒரு தடவை வந்து அதாவது தண்ணியிலேருந்து வெளியே வரக்கூடிய அத்திவரதரை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் சரி, இல்லை அல்லது நம்ம நியூஸில் பார்த்துருந்தாலும் சரி, அல்லது நியூஸ் பேப்பர்ஸில் நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிருந்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பார்த்தீங்க? அதெல்லாம் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. கொஷின் நம்பர் 87க்கு போகலாமா? அத்திவரதர் கிஸ்கே அவதார்? ஹை. அத்திவரதர் அப்படிங்கிறது யாருடைய அவதாரம்? அத்திவரதர் பகவான் விஷ்ணுக்கே அவதார் ஹை. பகவான் விஷ்ணுவுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மா காஞ்சிபுரம் மே கியா கர்னா சாஹ்தே தே? அதாவது பிரம்மா வந்து காஞ்சிபுரத்துல என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரு? பிரம்மா கொஸ்டின் நம்பர் 88 பாருங்க. பிரம்மா காஞ்சிபுரம் மே ஏக் யஞ்ஞ கர்னா சாஹ்தே தே, அதாவது ஒரு யாகம் வளர்த்தணும்னு நினைக்கிறாரு பிரம்மர். யஞ்ஞ மே உன்ஹோனே கிசே கிஸ்கோ நஹி புலாயா? அதாவது ஒருத்தர் யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரியே யஞ்ஞமே யாகத்தில் அவர் வந்து யாரை கூப்பிட மறந்துறாரு? யஞ்ஞமே பிரம்மா அப்னி பஹ்லி பத்னி சரஸ்வதிக்கோ நஹி புலாயா? அதாவது அவருடைய மனைவி சரஸ்வதி தேவியை வந்து அவர் கூப்பிடவே மறந்துடுறாரு. யாரு? பிரம்மர். சரஸ்வதி क्या करने लगी? சரஸ்வதி குஸ்ஸா करने लगी. சரஸ்வதி என்ன பண்ணாங்க? சரஸ்வதிக்கு செம கோபம் வந்துருச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஒருத்தரை மறந்துட்டாவே அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. என்ன உங்களுக்கு வந்து அவ்வளோதானா? எங்களை வந்து எங்களுடைய நினைவே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரிலேஷன்ஸே வந்து கோவப்படுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இதில் அவர் என்ன பண்ணிட்டாரு? சரஸ்வதி தன்னோட மனைவியையே கூப்பிட மறந்துட்டாரு. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கோவம் வரும் இல்லையா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. சரஸ்வதி